அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பச்சை சீனி கொய்யாங்க. அது என்னடா பச்சை சீனி கொய்யான்னு கேட்குறீங்களா? இது பழமானாலும் மேலே பச்சையாவே தான் இருக்கு. இத ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு குடுத்தோம். இந்த நாத்து. அத கொண்டோய் வச்சு காய் புடிச்சிட்டு இருக்குதுங்க. இது இங்க சூப்பர் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வீட்ல காய்க்குது. செம்மையா காய்க்குது. பக்கத்துல எல்லாருத்துக்கும் குடுக்குறாங்க. ஒரே கொய்யா மரம் தான். இத அறுத்து காமிக்கிறேன் பாருங்க உள்ள எப்படி இருக்கும்னு. அப்படியே அல்வா மாரி போகுது பாருங்க. ம். நல்ல பழம். கனிஞ்ச பழம். ஆனா மேல பச்சையாவே தான் இருக்கு. டேஸ்ட் செமையா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. எல்லா பழத்தையுமே உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அப்படியே கத்தி வச்சா போகுங்க இத. மாவாட்டா போகு. நல்ல பழத்திடுதுங்க. நீங்க காய் நங்காது நினைச்சுக்காதீங்க. நல்ல பழம். சரியான வெரைட்டிங்க இது. இந்த வருஷம் இந்த நாத்து கிடைக்குமுங்க. அதாவது இந்த வருஷம்னா ஜூன் மாசம் ஜூன் ஜூலைல கிடைக்கும். இது போட போறா. இதெல்லாம் அழிஞ்சு போன வெரைட்டிங்க. இந்த மாதிரி கொய்யாப்பழம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த பச்சை சீனி கொய்யா சரியான வெரைட்டி. காய் பச்சையாவே தான் இருக்குங்க. பழுத்தாலுமே இது விற்பனைக்கும் ஏற்ற ரகம். நல்லா கொத்து கொத்தா நிறைய காய்க்கு. நம்ம மரத்தை ஏன் வீடியோ எடுத்து போடுறது இல்லைன்னா, மரத்தை வீடியோ எடுத்து போட்டா நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. அதனால மரத்தை வீடியோ எடுத்து போடுறது இல்லைங்க. இது கெட்டியான விதைகளாத்தான் இருக்கு. விதை கடுக்கு முடுக்குனதே இருக்குங்க. இதுலயே மஞ்சள் சீனி கொய்யாவும் இருக்குதுங்க. அதையும் போடுறேன். இந்த வருஷம் ஒரு 10 வெரைட்டிக்கு மேல கொய்யாப்பழம் போடலான்ட்டு இருக்கிறேங்க. எல்லாம் வேணுங்கிறவங்க நல்லா நோட் பண்ணி வச்சு முதல்லயே வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப கனிஞ்சு போனாலும் மேல பச்சையாத்தான் இருக்குது பாருங்க. இது ரொம்ப கொல கொலன்னு ஆயிடுது பழம். காய் இந்த சைஸ் தான் இருக்குங்க. ஆனா அருமையான சுவையா இருக்கு. நல்ல சிகப்பா வருமுங்க. தோல் பச்சையாவே தான் இருக்குது. வீடியோல பாக்குறதுக்கே உங்களுக்கு அருமையா இருக்கு. இதுவுமே உணவு காட்டுல கட்டாயம் நடுங்க. இல்ல இடமே இல்லைனாலும் வீட்டுல நடுங்க. ஏன்னா வீட்டுல கட்டாயம் கொய்யா மரம் நடுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன, குறைந்த இடமா இருந்தாலும் சின்ன இடத்துலயே நிறைய பலன் கொடுக்கக்கூடியது கொய்யாதான். நம்ம டக்குன்னு போகணும்னு 2 பொறிச்சு சாப்பிடலாம். அப்படி இருக்கிறதுல கொய்யா பழம் தான் முதன்மையான இடத்துல இருக்குது. இந்த கொய்யா பழத்தை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொய்யாப்பழம் வேற எங்கேயும் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல நிறைய இருந்தது. இதெல்லாம் அப்படி அரிய வகையாட்டம் ஆயிடுதுங்க. இந்த சைஸ் தான் இருக்குங்க. கரெக்டா எலுமிச்சம்பழம் சைஸ்ல தான் வரும். ஆனா அருமையான காய். இவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்குதுங்க. தண்ணி அதிகமாக கம்மி பண்ணி விட சொல்லியிருக்கிறேன். தண்ணி அதிகமாக போனாலே கொஞ்சம் சப்புன்னு போயிடும். தண்ணி கம்மியாக விட்டா அருமையா இருக்கு. இதனுடைய சுவை எப்படி இருக்கும்னா, நல்ல இனிப்பும் லேசா துவர்ப்பும் கலந்த சுவையில தான் இருக்கு. அருமையான வெரைட்டி. இந்த வருஷம் ஆடி மாசம் இந்த கண்ணெல்லாம் கிடைக்கி. நீங்க இதை இந்த வீடியோவெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. இதுக்கு பேரு பச்சை சீனி கொய்யா அப்படின்னு தான் நம்ம லிஸ்ட்லயே இதனுடைய பேரை போடுவோம். அது என்னடா பச்சை சீனி கொய்யா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கங்க. இந்த செடி ஆடி மாதம் கிடைக்கும். அதிகமாக வேணும்னா சொல்லுங்க. சொல்லி வச்சா தான் போட்டு தருவோம். இல்லைன்னா இந்த செடி அளவாக தான் போடுவோம். அடுத்த கொய்யாப்பழம் ஒன்று வச்சிருக்குது. அதைய பார்க்கலாம். வாங்க போவோம். நன்றி, வணக்கம்.